3வதா நம்ம வாத சம்பந்தமான ஒரு நோய் இருக்கு, மூட்டு வலி இருக்கு, இடுப்பு வலி இருக்கு, பக்கவாதம் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, உடம்பு முழுவதுமா வலி இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலைகள்ல, இந்த நொச்சி இலைய தண்ணீல போட்டு கொதிக்க வச்சுட்டு, இல்ல வந்து நல்லா சுடு தண்ணீல நொச்சி இலைய போட்டுட்டு, அந்த தண்ணிய வச்சு நம்ம குளிச்சோம் அப்படின்னா, வாத வலி எல்லாமே வந்து குறையும். நொச்சி இலைய நான் நெறைய பேருக்கு சொல்றது உண்டு. தலையணை மாரி செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ சைனோசைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நைட்ல தான் மூக்கடைப்பு வரும். அந்த மூக்கடைப்ப வந்து சரி செய்ய முடியாம நைட்ல சரியா தூங்காம, டே டைம்ல ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. அடிக்கடி ஸ்ப்ரே வந்து எடுத்துக்கிறது. இது நாளடைவுல இந்த ஸ்ப்ரேயும் கூட வந்து அவங்களுக்கு சரியா கேட்காது. ஸோ இந்த நொச்சி இலைகள வந்து நிழல்ல காய வச்சுட்டு, அது கூட பச்சரிசி சேர்த்து ஒரு பில்லோ மாரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நொச்சி இலையில இருக்கக்கூடிய ஈரத்தன்மைய இந்த பச்சரிசியும் வந்து எடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு பில்லோவ வந்து ஒரு 15 டேஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அந்த நொச்சி இலைகள வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அந்த மாரி நீங்க யூஸ் பண்ணும்போது, அதில இருக்கக்கூடிய வாலடைல் ஆயில் நொச்சி இலையில கிட்டத்தட்ட 35 வகையான எசென்சியல் ஆயிலும், வாலடைல் ஆயில் இருக்கு அப்படிங்கிறது இந்த ஆய்வறிக்கைகள்லாம் சொல்றது. அது ஒரு நல்ல நறுமணத்த குடுக்கக்கூடியது. அந்த ஆயில் வந்து உங்களுக்கு மூக்கடைப்ப வந்து சரி செய்யும். சைனோசைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு குடுக்கும். அதே மாரி இந்த தலபாரம் இருக்கு, மூக்கடைப்பு இருக்கு, சைனசைட்டிஸ் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றவங்க, நொச்சி இலையோட எலுமிச்சை தோல், எலுமிச்சையோட விதைகள் போட்டு, மஞ்சள் தூள் போட்டு ஆவி பிடிச்சாங்க அப்படின்னா, அந்த வலிகள் எல்லாமே நல்லா குறையும். அதே மாதிரி இந்த ஆஸ்துமா சம்பந்தமான பிரச்சனைகள் நெறைய பேருக்கு இருக்கும். பஃப் எல்லாம் வந்து எடுத்துப்பாங்க. இது அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலை இருக்கும். அவங்க எல்லாருமே இந்த நொச்சி இலைய பயன்படுத்துனாங்க அப்படின்னா, ஆஸ்துமா சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு உண்டு.